ஆத்தா காளியாத்தா எப்படியாவது எங்க விஜய் அண்ணாவை ஜெயிக்க வச்சிராத்தா. ஏங்க இப்போ இந்த நியூஸ் ரொம்ப முக்கியமாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம திமுக தான் ஜெயிக்க போகுது. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 4 சீட்டு ஜெயிப்பீங்க. அதுக்கு போய் இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு ஹே ஓல்ட் லேடி, இதுக்குள்ளே இன்னும் கேம் ஸ்டார்ட் கூட ஆகலை, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. உடனே நீயே எதுவும் கேமை முடிவு பண்ணாத. ஆமாம்மா, டிவிக்கு தோக்க போகுது. அம்மா வந்து அவந்திகா ஒரே போட்டு கலாய்க்க போகிறாங்க. மொச்ச சாத்து விஜய் அண்ணா தான் ஜெயிப்பாரு. நீங்களே பாருங்க, இப்பயும் நாங்கள் தான் முன்னிலையில் இருக்கிறோம். நீங்கள் மாற்றுங்க டிவியை. என்னம்மா அவந்திகா, அப்போ விஜய் தோத்துருவான் போலையே. ஜெரி, நீ எதுக்கும் அவசரப்படாத. நம்ம போட்ட ஓட்டு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எங்க அண்ணன் இந்த வாட்டி எப்படி ஜெயிக்கிறார் மட்டும் பாரு. அருப்புக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பாத்தியா 11 வந்துருச்சு பாத்தியா. வெயிட் பண்ணு டாடி, இந்த வாட்டி நம்ம ஆட்டம் தான். ஐயா அடம் பிடிக்கிறாள் இந்த தற்கூரி கூட்டமே இப்படிதான். உங்க எல்லாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு பாரு எங்க அண்ணன். அம்மா எல்லாத்தையுமே ஏறி இருக்கு, சீமானது அது மட்டும் ஏமா 0ல இருக்குது. அங்க பாரு டாடி, ஈக்குவல் ஆயிட்டுமா. இனிமே தான் ஆட்டமே ஆரம்பம். இருக்கட்டும் பாரு இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்ட்டு. தமிழக வெற்றி கழகம் பெருவாரியான 42 போடு. அப்போ சீக்கிரமா நாங்க ஜெயிச்சிரும் போலயே. என்ன தடால்னு அப்படியே ஏறிச்சு. ஒருவேளை விஜய் ஜெயிச்சிருவானோ என்னமா அவந்திகா, விஜய் உண்மையிலே ஜெயிச்சிரும் போல. தேங்க்யூ டாடி. அரசியல் ஆட்டனா இனிமே பாப்பீங்க. நான் காண்றது கனவா நிஜமா? ஸ்டாலின் அவர்கள் தோல்வி முகத்தை சந்திச்சிருக்காரு. இந்த விஜய் எம்ஜிஆரே மிஞ்சிருவான் போலயே. களம் எட்டுல ஸ்டாலினை பொழக்கிறாங்க. டிவிக்கு மட்டும் ஜெயிச்சிச்சுன்னா இந்த அவந்திகா பொண்ணு ரொம்ப ஆடுவாளே, அதுக்கு விடக்கூடாது.